வணக்கம். இது தமிழா செய்திகள். 12 வயதுடைய பாடசாலை மாணவியொருவருக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த 2 வருடங்களாக தனது தாத்தாவினால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்பளை பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 54 வயதினையுடைய குறித்த சந்தேக நபர் 5 புதல்வர்களின் தந்தை என்றும் பாதிக்கப்பட்ட சிறுமி சந்தேக நபரின் புதல்வர்களில் ஒருவரின் மகன் எனவும் கூறப்படுகிறது. வைத்தியசாலையிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த கம்பளை போலீசார் சிறுமியின் தாத்தாவை கைது செய்து கம்பளை நீதவான் சரசிஸ்ரீ பரணமன முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். அவரை ஜூலை 24 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் சிறுமியின் தாயார் சுமார் 4 வருடங்களாக வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் சிறுமிக்கு 10 வயதாக இருந்தபோது முதலாக சந்தேக நபரால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் அன்றிருந்து அவர் தொடர்ச்சியாக இக்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு சிறுமிக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக அவர் கம்பளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் மேற்கொண்ட பரிசோதனைகளின் போது அவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியிருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து அவரிடம் மேலும் விசாரணை நடாத்திய போது தனது தாத்தா நீண்ட காலமாக தன்னை துன்புறுத்தி வருவதாக சிறுமி வெளிப்படுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கம்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நிஷாங்க கன்னரங்க மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தயால் இலங்கக்கோன் ஆகியோரின் பணிப்புரையின் பேரில் கம்பளை போலீஸ் நிலையத்தின் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரிவின் பொறுப்பதிகாரி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.